யூவியை சூரியன் அதாவது எர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய ஓசோன் என்ன பண்ணும் அப்படின்னா தடுத்துரும். புற ஊதாவை ஓசோன் என்ன பண்ணிடும், தடுத்துரும். சரி சார், வேறு ஏதாவது தடுக்கிறதுக்கு வழி இருக்குது அப்படின்னா வெல்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அப்போ சாதாரண கிளாஸு இந்த யூவியை அப்சர்வ் பண்ணும். அதனால தான் வெல்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கிளாஸை வச்சு அந்த வெல்டர் அந்த அவங்க வச்சுருக்காங்க இல்லையா ரேடியேஷனை, அது வந்து யூவி ரேடியேஷன், ஏன்னா அது மிகுந்த வெப்பம். அப்போ அதுலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த மிகுந்த வெப்பத்தை கட்டுப்படுத்துறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிளாஸஸ் யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் கண்ணாடி போட்டிருப்பாங்க. அப்போ அந்த கிளாஸஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா யூவி என்ன பண்ணிடும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிடும், ஓகேவா. இது அதுக்கப்புறம் நமக்கு மெயினாக என்ன கேட்பாங்க அப்படின்னா லாசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய லேசர் சர்ஜரியில் யூஸ் ஆகுறது யார் அப்படின்னா புற ஊதா. இது மட்டும் இல்லாமல் சில கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ்லையும் இது என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க, புற ஊதாவை யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இதுதான் புற ஊதாவை பற்றி சொல்லணும்னா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸ் கதிர். எக்ஸ் கதிரோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா